இந்த கிராமத்திலேயே இந்த 2 பொண்ணுங்க தான் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, எங்க போனாலும் வந்தாலும் ஒண்ணா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேத்துல ஹீரோயின் போலீஸ் ஆபீசரோட பொண்ணுங்கிறதுனால எப்பயுமே தைரியமா இருப்பா. ஆனா அவளோட ஃப்ரெண்டு எதுக்கு எடுத்தாலுமே பயந்துகிட்டே இருப்பா. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 பொறுக்கி பசங்க தப்பான இடத்துல டச் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இப்ப இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வரவும் அவன் இருக்கிற இடத்துக்கே போய் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு சப்புன்னு ஒண்ணு விடுறான். சோ இதனால கடுப்பான பொறுக்கி பையன் ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது இந்த பொறுக்கி அவன் 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வழிமறிக்கிறான். அவனுங்க 4 பேரும் சேர்ந்து ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டையும் அங்க இருக்கிற செங்கல் சோலைக்குள்ள இழுத்துட்டு போறானுங்க. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தன் மட்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட தனியா கூட்டிட்டு போய் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயின் எப்படியாவது தப்பிக்கணும்னு அவனுங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டாரா. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தன் மட்டும் பாட்டில எடுத்து ஹீரோயின் தலையிலேயே அடிக்க வரவும் ஹீரோயின் அதை திருப்பி அவன் தலையிலேயே அடிச்சு உடச்சிடறா. மிச்ச 2 பேத்தையும் அடிச்சு போட்டுட்டு வேகமா அவன் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக போறா. அந்த 4 பேத்துல ஒருத்தன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து உடனே தூரத்துல இருந்து செங்கல் எடுத்து அடிச்சு ஓட விட்டுறான். ஹீரோயின் அவ ஃப்ரெண்டை எப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரா. சோ ஹீரோயின் நடந்ததை அவ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு போய் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளுக்கு நடந்த கசப்பான விஷயத்தை ஏத்துக்க முடியாம தூக்கு போட்டு இறந்துடுறா.